Happy evening, friends. Last class we had seen until this activity 3 in unit 10. Was it yesterday? So we will continue with the workbook activities. Okay. Connect with and or but. And எப்ப பயன்படுத்துவோம், but எப்ப பயன்படுத்துவோங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். மற்றும் ஒரு விஷயம் மட்டுமல்லாது இன்னொரு விஷயம் சேர்ந்து இருக்கும் பொழுது and என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். அதுவே ஒரு விஷயம் நடக்கிறது, ஆனால் இன்னொன்று நடக்கவில்லை. நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த இன்னொரு வேலை நடக்கவில்லை என்ற பொழுது பட் என்கின்ற கன்ஜங்ஷனை நாம் இடையில் பயன்படுத்துகிறோம். இந்த அண்ட் பட் இது போன்ற வார்த்தைகள் கன்ஜங்ஷனாக நாம உபயோகிக்கிறோம் இல்லையா? இது எப்ப பயன்படுத்துவோம்? ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல பயன்படுத்துவோமா? இல்ல, இரண்டு வாக்கியங்களாக இருந்திருக்கும். அதை நாம் ஒரே வாக்கியமாக மாற்றும் பொழுது இந்த கன்ஜங்ஷன் ஆனது உபயோகிக்கப்படுகிறது. அதாவது யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், யூ லைக் playing cricket, you are my best friend and you like playing cricket. நீ என்னுடைய நெருக்கமான நண்பர் மற்றும் உனக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கு பிடிக்கும். எனக்கு குலாப் ஜாமுனும் பிடிக்கும், எனக்கு ஜிலேபியும் பிடிக்கும். இரண்டு இனிப்பு வகைகள் நான் சொல்கிறேன் இல்லையா? எனக்கு ஜிலேபி பிடிக்கும், எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும். இந்த இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களாக நான் சொல்வதற்கு பதிலாக ஒரே வாக்கியமாக எழுதலாமே. எனக்கு குலாப் ஜாமுன் மற்றும் ஜிலேபி பிடிக்கும். இந்த மற்றும், அதாவது இந்த இடையில் சேர்க்கக்கூடிய இந்த மற்றும் வார்த்தை தான் ஆங்கிலத்தில் and என்று பயன்படுத்தப்படுகிறது. சரி, இங்க கொடுத்திருக்கிற சென்டென்சஸ் வச்சே நம்ம பார்ப்போமே. The teacher was kind. The teacher was helpful too. அந்த ஆசிரியர் ரொம்ப உதவிகரமாகவும் இருந்தாங்க, அதே சமயத்துல நல்லவங்களாகவும் ரொம்ப பொறுமையா ரொம்ப நல்லவங்களாகவும் இருந்தாங்க. The teacher was kind and helpful. மற்றும் my mother went shopping. She bought a saree. என்னுடைய அம்மா ஷாப்பிங்கிற்கு சென்றார்கள் மற்றும் புடவையை வாங்கினார்கள். and bought a saree. இந்த ஷீங்கிற ப்ரோனோனை பயன்படுத்த வேண்டாம். அதே சமயத்துல இரண்டு தனி வாக்கியங்களாக நான் சொல்வதற்கான அவசியம் இருக்காது. ஒரே வாக்கியமாக அதை நான் எழுதிவிடலாம். எப்படி எழுத முடியும்? இடையில இந்த ஆண்டுங்கிற வார்த்தையை நான் சேர்த்துட்டேன்னா இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களை ஒரே சுலபமான வாக்கியமாக என்னால மாற்றி எழுத முடியும். ஆனால் இங்கு நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இரண்டு தனித்துவமாக வாக்கியங்கள் இருக்கிறது இல்லையா? அந்த இரண்டு வாக்கியங்களுமே தனியாக படித்தாலுமே முழுவதுமாக அர்த்தம் தர வேண்டும். மை மதர் வென்ட் ஷாப்பிங், எங்க அம்மா ஷாப்பிங்கு போனாங்க. இந்த சென்டென்ஸ படிச்சாலுமே நமக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. ஷீ பாட் அ சாரி, அவங்க ஒரு புடவைய வாங்கினாங்க. இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள், அதாவது தனியாக படித்தாலுமே அது நமக்கு அர்த்தத்தை தரும். அந்த நேரங்களில் நாம் இந்த கன்ஜங்ஷனான and மற்றும் but-ஐ பயன்படுத்தலாம். I came to school early, but the teacher did not let me in. நான் சீக்கிரமா தான் போனேன், ஆனா என்ன கிளாஸ்க்குள்ள மிஸ் அனுமதிக்கல. Teacher did not allow meங்கிறது ஒரு சென்டென்ஸ். I came to school earlyங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இரண்டுமே தனி வாக்கியங்களாக நாம் சொல்லும் பொழுதும் அர்த்தத்தை தருகிறது இல்லையா? ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ் சம்பந்தமா இருக்கா? அதாவது சார்ந்து இருக்கா? டிபெண்டா இருக்கா? இல்ல, தனியா சொன்னாலுமே அர்த்தத்தை கொடுக்கறது. ஆனா நான் என்ன பண்றேன், அந்த இரண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால நான் இடையில இந்த கன்ஜங்ஷனான வார்த்தைய பயன்படுத்தினேன்னா ஒன் சிம்பிள் சென்டென்ஸா என்னால சொல்லிட முடியும். சோ இது போல சில கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. Until third sentence they have solved it by themselves. அவங்களே சால்வ் பண்ணிருக்காங்க.
நாலாவது கேள்வியாக, அதாவது இந்த சாண்டலி பாட் a நியூ ட்ரெஸ், ஹீரோனி பாட் a நியூ ட்ரெஸ் டு, அந்த கேள்வியில இருந்து நம்ம வந்து கன்ஜங்ஷன் ஆன ஆண்டையும் அல்லது பட்டையோ பயன்படுத்தி வாக்கியமா எழுதணும். இட் வாஸ் டார்க் அண்ட் விண்டி, அது கடுமையான இருட்டாகவும் காற்றோடவும் இருந்தது. இட் டென்ட் ரெயின், இருட்டாவும் இருந்தது, ரொம்ப காத்தும் வீசிது. ஆனா மழை பெய்யல. ஏன் மேம் இங்க ஆனாங்கிற வார்த்தை சேர்க்கிறீங்க? காத்தும் வீசுறது, இருட்டாவும் இருக்கு, அப்படின்னா என்ன நடக்கணும்? மழை பெய்யணும். ஆனா மழை பெய்யல. So two things are happening, but another thing isn't happening. இரண்டு விஷயங்கள் நடக்கிறது, அதாவது இருட்டாகவும் இருக்கிறது, காற்றும் வீசுகிறது. அதனாலதான் ரெண்டு விஷயம் நடக்குதுன்னு சொல்றேன். இட் டென்ட் ரெயின், ஆனா மழை பெய்யல. ஆனால், அதனால நம்ம இங்க என்ன பயன்படுத்தணும்? பட் இட் டிடன்ட் ரெயின், ஆனால் அது மழையாக பெய்யவில்லை. ஆனால் மழை பெய்யவில்லை. இட் வாஸ் டார்க் அண்ட் விண்டி, ஏற்கனவே இந்த சென்டென்ஸ்ல இட் வாஸ் டார்க், இட் வாஸ் விண்டின்னு இருந்திருக்கும். அதுக்காக தான் அது ஒன் சிம்பிள் சென்டென்ஸா இட் வாஸ் டார்க் அண்ட் விண்டின்னு எழுதப்பட்டிருக்கு. அதை எழுதி காட்டுறேன். எப்படி மேம் இது ரெண்டு தனி வாக்கியங்களாக இருந்திருக்கும்? இட் வாஸ் டார்க்ங்கிறது ஒரு சென்டென்ஸ் ஆகும், இட் வாஸ் விண்டி அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸா இருந்திருக்கும். அதுல என்ன ஆயிருக்கு, இந்த இரண்டு வாக்கியங்களுமே ஒரே வாக்கியமாக மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? So two sentences, it was dark. Other sentence is it was windy. So it is written as it was dark and windy. இருட்டாகவும் இருந்தது, காற்றுடனும் இருந்தது. It was dark and windy. ஒரே சென்டென்ஸா மாத்தி எழுதிட்டோமா? In question itself they have mentioned it as one sentence. நான் இதை எப்படி அவங்க ஒரே சென்டென்ஸா எழுதியிருக்காங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரியா? இட் டென்ட் ரெயின், இட் டென்ட் ரெயின் அப்படின்னா இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு, இருட்டுடனும் இருக்கிறது, காற்றும் வீசிக்கொண்டு இருக்கிறது. அப்படி என்றால் மழை பெய்ய வேண்டும். ஆனா மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி இருந்தா நம்ம மறுபடியும் ஆண்ட பயன்படுத்தி இருக்கணுமே. ஆனா மழை பெய்யல, இட் டிடன்ட் ரெயின், இட் இஸ் நெகட்டிவ். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸும் இது நெகட்டிவ் சென்டென்ஸாவும் நம்மளால காண முடியுது. அதனால இந்த விண்டிக்கு அப்புறம் எழுதப்படக்கூடிய வார்த்தை பட். இட் வாஸ் டார்க் அண்ட் விண்டி பட் இட் டிடன்ட் ரெயின். Sandali brought a new dress. I'm sorry, Sandali bought a new dress. Hiruni bought a new dress too. இங்கு இரண்டு நபர்கள். சாண்டலிங்கிறது ஒரு நபர், this is the first person. ஹிருனி வந்து இன்னொருத்தர். சாண்டலி ஒரு புதிய ட்ரெஸ்ஸை வாங்கினாள். ஹிருனியும் புது ட்ரெஸ்ஸை வாங்கினார். ஹிருனி பாட் a new dress too. ஹிருனியும் நான் எப்படி சொல்றேன்? டூங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. டூனா TOO. அவளும் சேர்ந்து புது ட்ரெஸ்ஸை வாங்கினாள். அவளும், ஆனால் அவள் வாங்கவில்லை. ஹிருனி டிட் நாட் பை நியூ ட்ரெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கும்? சாண்டலி பாட் a நியூ ட்ரெஸ் பட் ஹிருனி டிடன்ட். ஆனால் ஹிருனி வாங்கவில்லை அப்படி என்று நாம் எழுதியிருப்போம். இங்கு இருவருமே செய்து இருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமல்லாமல் இன்னொருவருமே அந்த செயலை செய்திருக்கிறார். So both the things are positive. When one is positive and another is negative, we use but. இரண்டு வாக்கியங்களுமே சாதகமாக அதே செயலாக இருக்கும் பொழுது and என்ற கன்ஜங்ஷனை இடையில் நாம் பயன்படுத்துவோம். சாண்டலி brought a new dress and இடையில் and மற்றும்
Sorry, write it again. Sandani bought a new dress. இது முதலாவது நபர். அவர் ஒரு புதிய துணியை வாங்கியிருக்கிறார். ஹிருணியும் வாங்கி இருக்கிறாள். ஹிருணி bought a new dress too. ஹிருணி bought it too. அவளும் வாங்கினாள். மறுபடியும் நியூ ட்ரெஸ் என்ற வார்த்தையை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஹிருணி bought it too. ஹிருணியும் வாங்கினாள். என்ன வாங்கினா? அவளுமே அந்த புது ட்ரெஸ் வாங்கினாங்கிற அர்த்தத்தையே இந்த வாக்கியம் தந்துருது. And Hiruni bought it too. We had soup for dinner. We had noodles too. We had soup for dinner and noodles too. இரவு உணவுக்கு நாங்கள் சூப்பையும் சாப்பிட்டோம், சூப்பும் நூடுல்ஸ் இரண்டையும் சாப்பிட்டோம். சூப் அண்ட் நூடுல்ஸ். We had soup for dinner. Had noodles too. இரண்டு நூடல்கள் சாப்பிட்டோம் என்று அர்த்தம் இல்லை. நூடலையும் சாப்பிட்டோம். I ran to the bus stop. நான் பஸ் ஸ்டாப்பிற்கு ஓடி சென்றேன். பஸ்ஸை தவற விட்டேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி செல்கிறேன், ஆனால் பஸ்ஸை தவற விடுகிறேன். ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியமானது பாசிட்டிவாகவும் இன்னொரு சென்டென்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கிறது. நான் பஸ்ஸை புடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? அதுவுமே பாசிட்டிவ். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன், பஸ்ல ஏறினேன். ரெண்டுமே சாதகமாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள். ஆனால் நான் பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி செல்கிறேன், பஸ்ஸை தவற விடுகிறேன். பட் ஐ மிஸ் தி பஸ் அப்படின்னு தான் நம்ம எழுதணும் இல்லையா? I ran to the bus stop. But missed the bus. ஆனால் பஸ்ஸை தவற விட்டேன். இந்த 3 வாக்கியங்களையும் எழுதி விட்டீர்களா? ஒரு செயலை செய்யறேன், அது மட்டும் இல்லாம இன்னொரு செயலும் செய்யறேன், அல்லது இன்னொரு நபர், என்னுடன் இருக்கக்கூடிய நபர், அவரும் அந்த வேலையை செய்கிறார் என்ற பொழுது அண்ட் என்ற வார்த்தையை இடையில் உபயோகிக்கிறோம். நான் ஒரு செயலை செய்கிறேன், ஆனால் இன்னொரு செயலானது நடக்கவில்லை அதே சமயத்தில் என்ற பொழுது பட், ஆனால் என்ற வார்த்தையை இடையில் உபயோகிப்போம். நாலாவது கேள்விக்கு போகலாமா? எப்படி ஆண்ட்ங்கிற வார்த்தையும் பட்டுங்கிற வார்த்தையும் நம்ம சேர்க்கிறோங்கிறது புரியும்னு நான் நம்புறேன். I hope you are understanding when and where we are using and place we are using but. I saw Manjula. நான் மஞ்சுளாவை பார்த்தேன். saw பார்த்தேன்.
இறந்த காலம் அல்லது கடந்த காலத்தில் இந்த வாக்கியம் இருக்கிறது. He didn't see me. அவன் என்னை பார்க்கவில்லை. நான் ஒரு நபரை பார்க்கிறேன், ஆனால் அந்த இன்னொரு நபர் என்னை பார்க்கவில்லை. இல்லையா? ரெண்டு பேருமே பார்த்தாங்கன்னு சொன்னா பாசிட்டிவ். ஒருத்தர் பார்க்கறாங்க, இன்னொருத்தர் பார்க்கல. ஒன்னு பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ். அப்படின்னா என்ன பயன்படுத்தணும்? எந்த வார்த்தை வரணும்? and வரணுமா, but வரணுமா? Can someone say? Should we use and or but in this sentence? நான் ஒரு செயலை செய்கிறேன், இன்னொரு நபரும் அதே செயலை செய்கிறார் என்றால் அது இரண்டுமே பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஆனால் ஒருவர் ஒரு செயலை செய்கிறார், இன்னொருவர் அந்த செயலை செய்யவில்லை என்றால் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா ஆயிடுது. So in that scenario, what do we do? In such a case, we insert this but in between. ஆனால் அவர் என்னை பார்க்கவில்லை. ஒரு நபரினுடைய பெயரை எழுதும் பொழுது கேபிட்டல் லெட்டரில் எழுத வேண்டும். ப்ராப்பர் நவுன் இல்லையா? I saw Manjula, but he. இங்க அந்த he எழுத வேண்டும். அவன் என்னை பார்க்கவில்லை. நான் பார்த்தேன், ஆனால் அவன் என்னை பார்க்கவில்லை. But he didn't. Did not இனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை தான் didn't. Cannot னா can't. Could not னா couldn't. அதே மாதிரி did not னா didn't. I saw Manjula, but he didn't see me. ஆனால் அவன் என்னை பார்க்கவில்லை. We move on to next sentence. அடுத்த வாக்கியத்துக்கு போகலாமா? I'll erase the board and move on to the fifth question. The city was crowded. அந்த நகரப்புறமே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அந்த நகரம் சத்தமாகவும் இருந்தது. சத்தமாக இருந்தது. The city was noisy. சத்தத்துடன் இருந்தது. அந்த நகரம் கூட்டமாக இல்லாது மட்டுமல்லாமல் சத்தமாகவும் இருந்தது. Two sentences are positive. ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. அது மாதிரி சொல்றேன். The city was crowded and noisy. இப்ப கூட்டமா இருந்தா தானே அந்த இடத்துல சத்தமா இருக்கும் இல்லையா? When no one is there, will the place be noisy? It will be pin drop silent. There will be pin drop silence. If at all, the sentence was like this: the city was crowded, the city was silent. கூட்டமாகவும் இருந்தது, ஆனால் அமைதியாகவும் இருந்தது. But the city was, but it was silent அப்படின்னு எழுதியிருக்கும். The children wanted to play outside. Dash, it was raining. இப்ப வெளியில விளையாடணும்னா வெயில் இருந்தாதான் விளையாட முடியும். மழை பெஞ்சா விளையாட முடியுமா என்ன? மழையில நனைஞ்சு விளையாடலாம். ஆனா அம்மா அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளால விளையாட முடியுமா ரொம்ப நேரத்துக்கு? முடியாது. சோ இந்த இரண்டு வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம் வந்து பாசிட்டிவாகவும், குழந்தைகள் வெளியில் விளையாடுவதற்கு விருப்பப்படுகிறார்கள் என்பது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அந்த காரணம் வந்து நான் வெளியில போய் விளையாட முடியாது என்பதை தெரிவிப்பதற்கான ஒரு காரணமாகவே இங்கு இருக்கிறது. அதனால் இந்த எப்படி எழுதணும்? The children wanted to play outside. குழந்தைகள் வெளியில் விளையாட விருப்பப்பட்டார்கள். ஆனால் வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் மழை பெய்து கொண்டு இருந்தது.
But ஆனால் it was raining. மழை பெய்து கொண்டு இருந்தது. குழந்தைகள் வெளியே விளையாட விருப்பப்பட்டார்கள். ஆனால் மழை பெய்து கொண்டு இருந்தது. அதனால என்ன சொல்ல வராங்க? பிள்ளை போய் விளையாட முடியாதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். As elders at home say it to us, same way it is being told. That's it. The policeman ran after the thief. He caught him. போலீஸ் தேடுற போலீஸ் எல்லாமே திருடனை பிடிச்சிடுறாங்களா என்ன? சில நேரத்துல திருடன் தப்பிச்சு போயிடுறான். இங்க போலீஸ் ஓடவும் செய்யறாங்க, அந்த திருடனை பிடிக்கவும் செய்யறாங்க. So the purpose for which he ran is being served. எதுக்கு அங்க ஓடினாங்களோ அது வந்து பலனை கொடுத்துருது இல்லையா? திருடனை பிடிச்சிட்டாங்க. The police ran after the thief and caught him. அனைவரும் இந்த 7 கேள்விகளுக்கான பதிலை எழுதிவிட்டீர்களா? Has everyone written the answers for 7 questions? I'm waiting for you to make note of it. அடுத்த ஆக்டிவிட்டியை நாம் பார்க்கலாம். So, pertaining to our term 2 portions from unit 10, that is was it yesterday, இந்த பாட சம்பந்தமா work bookல 10 ஆக்டிவிட்டிகளும் நாம் முடிக்க வேண்டும். Okay. We have to complete all the 10 activities that is given in our workbook. So we have completed until 4th one. We'll move on to the next one. எப்பொழுதெல்லாம் and மற்றும் but ஐ உபயோகிக்கிறோம் என்று புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். If you have understood, there is a small game that is pertaining to conjunction and but in word ball. We'll play that game. Okay, I'll share the screen. நீங்கள் முயற்சி செய்யுங்கள். One moment, I'll share the screen. Conjunction but மற்றும் and என்ற வார்த்தைகள் தான் நாம் இந்த இடத்தில் நிரப்ப வேண்டும். No other conjunction is asked. Only either of these two conjunction we have to write it.
You are kind. Dash, you are timid. You are kind, but you are timid. You are persistent. Dash, you are stubborn. You are sincere. Dash, sensitive. பட்ட பயன்படுத்தலாமா? And you are honest. நேர்மையாவும் இருக்கு, லாயலாவும் இருக்கு. You are honest and loyal. Sorry, by mistake I pressed but. It is and. You are creative. Dash, you are shy. ரொம்ப கிரியேட்டிவா இருக்க, ஆனா நீ ரொம்ப கூச்சமாவும் இருக்க, கூச்சமும் படுற. You are popular and energetic. I hope you would have given a try at least for the questions that was asked in word war. Share the screen of the activity 5, which is given in our workbook. இரண்டு கான்வர்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல், இன்னொன்று ரிஸ்வான் ஹரின் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். தனியாக கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த கான்வர்சேஷன்ல இருந்தா கேள்வியே கேட்கப்பட்டிருக்கு. சரியா? Questions are asked from the two separate conversation that is mentioned over here. Father, அப்பா. Very Santosh, அம்மா. He is in his room. அவன் வந்து தன்னுடைய அறையில இருக்கான், ரூம்ல இருக்கான். Father, doesn't he go to library on Saturday mornings? அவன் வந்து சனிக்கிழமை காலையில கார்த்தால வேலைகள்ல நூலகத்துக்கு போவான் தானே, போலையா? Doesn't he go to the library on Saturday mornings? Mother, yes he does, but he didn't go there today. ஆமா, அவன் போவான் தான், ஆனா அவன் இன்னைக்கு போல. அவன் தன்னுடைய இங்கிலீஷ் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கான். He is studying for his English test. அப்பா அம்மாவிடம் சந்தோஷ் எங்கிருக்கிறார் என்று கேட்பதற்கு அம்மா, அவன் தன்னுடைய அறையில் இருக்கிறார். இன்றைக்கு சனிக்கிழமை ஆச்சே, இன்னைக்கு அவன் நூலகத்துக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா சனிக்கிழமையுமே அவன் நூலகத்துக்கு போவானே, இன்னைக்கு போலையா அப்படின்னு கேக்குற பொழுது, ஆமா அவன் போல, இன்னைக்கு வந்து அவனுக்கு பரீட்சைக்கு வந்து இங்கிலீஷ் பரீட்சைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அம்மா பதில் அளிச்சிடுறாங்க. ரிஸ்வான், நெக்ஸ்ட் ஒன், ரிஸ்வான், ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போயிட்டு இருக்க? ஹரின் பதில் சொல்றான், ஐ எம் கோயிங் டு see the football match. நான் அந்த கால்பந்து மேட்ச பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். ரிஸ்வான், did our boys win the match last week? போன வாரம் நம்ம பசங்க மேட்ச் ஜெயிச்சாங்களா? Yes, they did, says ஹரின். ஆமா, அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க மிக சிறப்பா விளையாடினாங்க. They played very well. ரிஸ்வான், did they practice often? அடிக்கடி பயிற்சி எடுத்துக்கொண்டார்களா? Did they practice often? ஹரின், oh yes, they practice 4 days a week. ஒவ்வொரு வாரமுமே 4 நாளைக்கு பிராக்டிஸ் பயிற்சி எடுத்தினார்கள், பயிற்சி எடுக்கிறார்கள். They practice 4 days a week. போன வாரம் மட்டும் அந்த மேட்ச் வரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ணல, எப்போதுமே வாரத்துல 4 நாளைக்கு அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க தெரிவிக்கப்படுறது. சரியா? They not only practice only for the sake of match, they practice on a regular basis. எப்பொழுதுமே வாரத்திற்கு 4 நாட்கள் அவர்கள் பயிற்சி, அதாவது பிராக்டிஸ் செய்கிறார்கள்.
Santosh dash for his test now. இந்த கான்வர்சேஷன்ல இருந்தா நம்ம பார்த்து எழுதணும். சந்தோஷ் வந்து இப்போ டெஸ்டுக்கு படிச்சுட்டு இருக்கான். Santosh is studying for his test now. Santosh dash to the library on Saturdays. Santosh goes to the library on Saturdays. சனிக்கிழமைகளில் சந்தோஷ் நூலகத்துக்கு செல்வான். சந்தோஷ் goes. It is a habitual action. இப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு வேலையாகவே சொல்லப்படுகிறது. அதனால் அது நிகழ்காலத்தில் தான் இருக்கும். The activity that you perform on a regular basis, it has become your habit. I brush twice a day. எப்போதுமே நான் பல்லை 2 வேளை brush செய்வேன். Every day I make a practice that I brush it twice a day. So இன்னைக்கு மட்டும் தான் நான் ரெண்டு வேளைக்கு பிரஷ் பண்ணுவேன்னா கிடையாது. வழக்கமாவே நான் 2 வேளைக்கு பிரஷ் பண்ணுவேன். அதே போலதான் சனிக்கிழமைகளில் சந்தோஷ் நூலகத்துக்கு செல்வான். சந்தோஷ் goes to the library on Saturdays. Goes செல்கிறான். சந்தோஷ் dash to library today. சந்தோஷ் இன்னைக்கு லைப்ரரிக்கு போல. didn't did not இனுடைய சுருக்கப்பட்ட வார்த்தை didn't go to the library today. இந்த 3 கேள்விகளுமே அப்பா அம்மா இடையிலான உரையாடலில் இருந்து பதில்களை நாம் எழுதினோம். அடுத்த வரப்போகும் கேள்விகள் அனைத்தும் ரிஸ்வானுக்கும் ஹரீனுக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. The football team dashed the match last week. The football team won the match last week. ஜெயித்தார்கள். won the match. கேள்வியாக கேட்கும் பொழுது நிகழ்காலத்தில் இருக்கும். அதுக்கே நாம் பதிலை அளிக்கும் பொழுது அது இறந்த காலத்தில் தான் எழுத வேண்டும். போன வாரம் அந்த பசங்க மேட்ச்ல ஜெயிச்சாங்களா? Did the boys win the match last week? பசங்க போன வாரம் நடந்த மேட்ச்ல ஜெயித்தனர். won the match. win the matchனா அது நிகழ்காலம் ஆயிடுச்சு. ஜெயித்தார்கள் என்ற பொழுது won the match last week என்ற வகையில் தான் நாம் பதிலை எழுத வேண்டும். The match is already written. It's sufficient if we write the word won. won என்ற வார்த்தையை எழுதினால் மட்டுமே போதுமானது. போன வாரம் இந்த கால்பந்து குழு மேட்சை ஜெயித்தது. மேட்சில் ஜெயித்தது. First answer is studying for. Second one goes to the. goesங்கிற வார்த்தையே போதும். didn't go. Studying for goes, didn't go, won. Okay, we'll move on to next question. They practice 4 days a week. அவர்கள் வாரத்தில் 4 நாட்கள்
பயிற்சி எடுத்துக்கொள்கிறார்கள். They practice 4 days a week. First answer is studying. Second one, goes, didn't go to the library. Fourth one. Fifth one, 4 days. They practice 4 days a week. அடுத்த ஆக்டிவிட்டியை நாம் பார்க்கலாமா? Next activity is the form of a riddle. Such activity was performed. It was solved in our textbook. Textbookல நம்ம இது போன்ற ஆக்டிவிட்டிகளை நாம் பார்த்தோம். அதாவது இது sorry in that we'll discuss. So a mistake, I told test puzzle. So we need to look into these pictures and describe how it looks. எப்படி இருக்குங்கிறத நம்ம விவரமா சொல்லணும். வெறும் பூக்கள்னு சொல்லாம அது ஒரு அழகான பூக்கள். எப்படிப்பட்ட பூக்கள்? அழகான ரோஜா பூக்கள். அழகான 2 ரோஜா பூக்கள். 2 beautiful red roses. So here roses, the word rose is the noun. So the way you are describing it, அதை எப்படி நீங்கள் விவரமாக சொல்கிறீர்கள்? 2 அழகான சிவப்பு வண்ண ரோஜா பூக்கள். Yes, same way you need to write answers for this one as well. Huge white polar bear. பெரிதாக இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய போலார் பேர். Huge white colored polar bear. Beautiful house. ஒரு அழகான வீடு. Three dancing Chinese dolls. Instead of writing just as dolls, you're describing how it is looking like. 3 dancing Chinese dolls.
huge white colored polar bear, beautiful house, 3 dancing Chinese dolls, dash car. You want you give a try. இதுக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்? இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? Can someone give a try? Spacious blue car. Spacious. ரொம்ப தாராளமாக நிறைய நபர்கள் உட்காரும் அளவில் இருக்கக்கூடிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய கார். அதனால் ஸ்பேஷியஸ். ஸ்பேஷியஸ் ப்ளூ கார். நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கார். The last one. Tall, withered oak tree. உயரமான இலைகள் எல்லாம் உதிர்ந்த ஒரு ஓக் மரம். Or you can just write tall oak tree. உயரமான. You're describing how the tree is looking like. I've just given a name to that tree. அந்த மரத்துக்கான ஒரு பெயரை நான் கொடுத்திருக்கிறேன். So we've seen answers for activities 4, 5 and 6 in today's session. In unit 10, was it yesterday? So activity 4 was pertaining to conjunctions, usage of and, but. We solved the quiz in word wall as well. Activity 5, we had to read the conversation and answer the questions pertaining to the conversation. இந்த உரையாடல் சம்பந்தமாக கேட்ட கேள்விகளுக்கு பதிலை அளிக்க வேண்டும். 6வது ஆக்டிவிட்டி, கொடுக்கப்பட்ட படத்துக்கு நாம் விவரமாக எப்படிப்பட்ட ஒரு படம், எப்படிப்பட்ட ஒரு விலங்கு, வீடு, பொம்மைகள், கொடுக்கப்பட்ட படத்திற்கு நாம் அதை டிஸ்கிரிப்ஷன் we had to give an adjective to each of the picture that was given. Okay, so that is it for the day. We will again continue with the remaining activities that is there in unit 10 was yesterday in the next session. Any doubts to anyone in today's class, please ask me. Okay, thinking that there are no doubts, I shall end my class here, session here. We will again meet the next session. Thank you friends. நன்றி, வணக்கம்.